அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமையுடையவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு திருமதி பழனியம்மாள் துரைசாமி அவர்களின் நினைவாக யுனைடெட் கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின்படி இளம்பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள 2 தளங்கள் கொண்ட கட்டிடத்தை பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற யுனைடெட் கிரானைட்ஸ் லிமிடெடுடைய நிர்வாக இயக்குனர் உயர் திரு ஐயா வடிவேல் அவர்களுக்கும் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அதனுடைய இயக்குனர், குறிப்பாக இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அண்ணன் செல்வ கணபதி அவர்களே, அண்ணன் சிவலிங்கம் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி IAS மேடம் அவர்களே, எங்களுடைய CEO கபீர் சார் அவர்களே, DO பெருமாள் அவர்களே, அசோகன் அவர்களே, சுந்தரவேல், குழந்தைவேல், ராஜு, வெண்ணிலா சேகர், சுகவனம், அழகரசன், சுரேஷ்குமார், சீனிவாசன், நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற காஞ்சனா சுரேஷ்குமார், திரு வீரேந்திர பிரபு உள்ளிட்டவருக்கும் இந்த கட்டிட வடிவமைப்பில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பொறியாளர்கள் ரமேஷ், சிவசந்திரன் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற சம்பத், ஈஸ்வரன், மகேந்திரகுமார் உள்ளிட்டவர்களுக்கும், குறிப்பாக இங்கே என்னுடைய இயக்கத்தை சார்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினி அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும், அதே போன்று இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற தம்பி சதீஷ் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. வரும்போது கூட நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன்ட்ட கேட்டேன், எங்க பார்த்தாலும் டெக்ஸ்டைல் போர்டா பட்டு போர்டா இருக்கு, இது என்னன்னு இந்த பக்கத்து இந்த இளம்பிள்ளைக்கு என்னதானே சிறப்பு என்று கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல தம்பி, இது பட்டுக்கு ரொம்ப சிறப்பான இந்த பகுதி இது அப்படின்னு சொன்னாரு. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பட்டுக்கு கேரண்டி தர இந்த இளம்பிள்ளை இன்னைக்கு கல்விக்கும் கேரண்டி கொடுக்கிற அளவிற்கான ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற விதத்தில் தான் இந்த நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இங்கே அவர் பேசும்பொழுது, அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பேசும்பொழுது, இன்றைக்கு இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு 3 ஆளுமைகளை பற்றி சொன்னார்கள். உண்மைதான். எங்களுடைய இயக்கம் சார்ந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடமை ஆற்றினவருக்கு அமைச்சர் பொறுப்பு, கண்ணியத்தோடு இருந்தவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு, கட்டுப்பாட்டோடு இருந்த இன்னொருவருக்கும் நாடாளுமன்ற பொறுப்பு என்று இன்றைக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒழுக்கம் சார்ந்து நாம் எப்படி நாம நடைபெறுவது ஒரு இயக்கத்திற்காக சொல்லப்படுகின்ற கருத்து அல்ல. அண்ணா சொல்லுகிறது ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கத்திற்காக அல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்திற்காக நாம் எப்படி கடமையுணர்வோடு நாம் இருக்க வேண்டும், நாம் எப்படி கண்ணியத்தோடு நாம் இருந்திட வேண்டும், எப்படி கட்டுப்பாட்டோடு நாம் இருந்திட வேண்டும் என்பது நீங்க எங்க வேணா இதை பொருத்தி பாருங்க. அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இது பொருத்தமாக இருக்கும். இது ஆக அந்த அளவுக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்க உங்களுடைய படிப்புல நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைப்பதற்காகத்தான் இன்னைக்கு இத்தனை ஆளுமைகளும் இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இங்கே உரையாற்றிருக்கின்ற ஐயா வடிவேல் அவர்கள் ஏறத்தால் அவர் படிச்சுட்டு போய் 60 வருஷம் ஆச்சு. இன்னமும் தனக்கு ஏணிப்படியாக இருந்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் மறந்துவிடக் கூடாது என்கின்ற செயலாகத்தான் இன்றைக்கு இந்த செயலை அவர் செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏறத்தால 8 கிளாஸும் கட்டி கொடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு வேண்டும். ஆக அவருக்கும், குறிப்பாக இதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது போன்ற கட்டிடங்களை மேம்படுத்துவதற்காகத்தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எங்களுடைய விதல் ஏறத்தாழ 7,500 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு
கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 10,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை தமிழ்நாடு முழுவதும் நாமும் கட்டி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக அது போன்ற திட்டத்திலிருந்து இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம் வரைக்கும், ஏன் இன்னைக்கு இதே நேரத்தில் சென்னையில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் நான் முதல்வன் திட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கான ஒரு பாராட்டு விழா இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்க நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். சொல்ல போனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான பெருமை என்ன தெரியுமா? அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற கல்வராயன் மலையை சார்ந்திருக்கின்ற ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஐஐடியில ஜாயின் பண்ணிருக்காங்க. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. விருதுநகரை சார்ந்திருக்கின்ற யோகேஸ்வரி அப்படிங்கிற பொண்ணு ஐஐடியில சேர்ந்திருக்காங்க. எல்லாம் நம்முடைய அரசு பள்ளிக்கான பெருமை. ஏன் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற ரோஷன் அப்படிங்கிற பையன் எங்களுடைய திருச்சி மாவட்டத்துக்கு என்ஐடியில ஜாயின் பண்ண போறாரு. இது நமக்கான பெருமை. இது போன்ற பச்சைமலையை சார்ந்திருக்கின்ற பரத்தாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ரித்திகாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அரசு பிள்ளைங்க. நான் அந்த நிகழ்ச்சி இருந்திருக்கணும் நான். ஆனா பரவாயில்ல, இதுவும் ஒரு கல்வி நிகழ்ச்சி தான் என்று நம்ம அண்ணன் ஈஸ்வரனுடைய அழைப்பை ஏற்று நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் பெருமையோடு சொல்வேன். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை நாம் நிரூபிக்கின்ற வண்ணம் தான் இன்றைக்கு ஒவ்வொரு செயலும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் தான் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அதிகப்படியாக இது படிக்கிற வயசு, படிப்புல கவனத்தை செலுத்துங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான், படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அது உங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு, உங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறை. ஆக அதை நீங்கள் உணர வேண்டும். மற்றொன்று, நம்முடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், நமக்கான இரண்டாம் பெற்றோர்களே அவங்க தான். தங்கள் வீட்டில் தங்களுடைய சொந்த பிள்ளைங்க எப்படி வருங்கிறத காட்டும் தன்னுடைய வகுப்பறையில் படிக்கக்கூடிய 40 பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய ஆசிரியர் இனம் தான். ஆக நம்முடைய டீச்சர்ஸ் நமக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்றாங்க, நம்மளோட கண்டிப்போட இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ தனிப்பட்ட முறையில் உங்க மேல இருக்கின்ற கோபம் கிடையாது, உங்க மீது இருக்கின்ற அக்கறை. ஏன்னா இந்த சமுதாயம் என்பது நீங்க ஸ்கூலை முடிச்சுட்டு போய் அடுத்த இடத்துக்கு நீங்க போகும் பொழுது இந்த சமுதாயம் எப்ப வலிக்கி விழுவோ அந்த இடத்துல நான் எப்படா அந்த போய் இடத்த நிரப்பலான்னு தான் காத்துருக்கோம். அப்ப நல்லது கெட்டது சொல்றது கூட அறிவு கூட ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஆக இன்றைக்கு நம்முடைய டீச்சர்ஸ் நமக்கு என்ன சொல்றாங்களோ அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்கின்ற நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது எவ்வளவு மதிப்பெண் வாங்கிட்டு போனான்னு தெரியுமா அப்படிங்கிறது பெருமை கிடையாது. எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துட்டு போறான் பாத்தியா, அதுதான் பெருமை. அந்த பெருமையை நிலைநாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும். அதே போல நம்முடைய பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பிள்ளை படிச்சு வருவான், நல்ல இடத்துக்கு வருவான், நம்மளை உட்கார வச்சு சோறு போடுவான்னு நினைப்பாங்க அவங்க. ஆக அப்படிப்பட்ட நீங்கள் பெத்தவங்க சொல்ற அட்வைஸை முழுமையாக உள்வாங்கி கொண்டு நல்ல பிள்ளைகளாக இருந்துட வேண்டும். பெத்தவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒன்றுதான், தயவு செய்து நம்முடைய பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைக்கு இருக்கக்கூடிய இந்த திறமையை கண்டறிய வேண்டியது ஆசிரியருடைய பொறுப்பும் பெத்தவங்களுடைய பொறுப்பும் தான். எய்த்து விட்டு போய் இன்ஜினியர் ஆயிட்டான், பக்கத்துக்கு போய் டாக்டர் ஆயிட்டான், உங்க அண்ணன் எப்படி ஆயிட்டான், உங்க அக்கா எப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்றதை காட்டிலும் இந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசைப்பட்டதன் காரணமாகத்தான் கலை திருவிழாக்கள் கொண்டு வரோம். சரி, உன்னால சரி இந்த விஷயத்துல உனக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, உனக்கு இந்த இடத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்க, உனக்கு நல்லா பேச தெரியுமா, வா உனக்கு நான் பிளாட்ஃபார்ம் தரேன், உன்ன நல்லா பாட தெரியுமா, நல்ல கவிதை எழுத தெரியுமா, உன்ன நல்ல கட்டுரை எழுத தெரியுமா, வா உன்னை நாங்கள் வளர்த்தெடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் அதையும் உணருங்க. 100க்கு 100 எல்லாருமே வாங்கிட முடியாது. சில பிள்ளைங்க 100க்கு 100 வாங்க, சில பேர் 60 வாங்குவாங்க, சில பேர் ஜஸ்ட் பாஸ் கூட ஆவாங்க. ஆனா ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைக்கு இருக்கின்ற திறமை 100க்கு 100 வாங்குற பிள்ளைக்கு இருக்காது. ஆக அதை கண்டறிய வேண்டியது மிகப்பெரிய நம்முடைய பொறுப்பாக, கூட்டு பொறுப்பாக அமைந்திட வேண்டும் என்பதை தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் எடுத்து சொல்வேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு கட்டித்தரப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஸ்கூல், நம்ம ஒரு பள்ளி, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய சொந்த காசு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு 2025 ஏப்ரல் மாசம் வரைக்கும் எவ்வளவு தெரியுமா வந்திருக்கு? ஏறத்தாழ 658.67 கோடி ரூபாய் நம்மை தேடி வந்திருக்குது என்று சொன்னால் அரசாங்கத்தின் மீது, முதலமைச்சர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அதனாலதான் இது போன்ற கிரானைட் நிறுவனங்கள், ஐயா வடிவேல் அவர்கள் போன்றவர்கள், அண்ணன் ஈஸ்வரன் போன்றவர்கள் இன்னைக்கு இது போட்டு துணிஞ்சு இன்னைக்கு இந்த அரசாங்கத்தில் நம்ம பள்ளிக்கு செய்யலாம்னு ஆசைப்படுறாங்க. பாத்தீங்களா? அந்த நம்பிக்கை தன்மையை தந்தது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது. இப்படி தொடர்ந்து நம்முடைய துறை சார்ந்து பல்வேறு முன்னெடுப்புகள் ஏறத்தாழ 67க்கும் கடந்து பல்வேறு விதமான திட்டங்களை இப்ப நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க. சோ இது எல்லா விதத்திலும் எல்லா பிள்ளைங்களும் கொண்டு சேர வேண்டும். ஹோலிஸ்டிக் அண்ட் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? எல்லோருக்கும் எல்லாத்தையும் உள்ளடக்கிய இது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையில் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏறத்தாழ 46,767 கோடி ரூபாய் இன்னைக்கு கல்வித்துறைக்கு இந்த ஆண்டும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் அண்ணன் ராஜேந்திரனுக்கும் தெரியும், அதிகப்படியான நிதிகள் வழங்கப்படுவது யாருக்கு என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு தான். எங்களுடைய பெருமை நமக்கு இருக்குது என்று சொன்னால்
கல்வியின் மீதும் சுகாதாரத்தின் மீதும் இரண்டையும் இரண்டு கண்களாக பார்க்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக தொடர்ந்து உங்களுக்காக, ஏன்னா இங்க வரக்கூடிய எத்தனை பேர் நாளைக்கு வடிவேலுகளாக வரப்போகிறீர்கள், எத்தனை பேர் ஈஸ்வரனாக வரப்போகிறீர்கள் தெரியும். ஆக அந்த அளவுக்கு இங்க வருகை தந்திருக்கின்ற ஆளுமைகளை பார்த்து நாமும் ஒரு கட்டத்துக்கு மேல் போனதுக்கு பிறகு நம்முடைய பள்ளிக்கூடத்தை மறந்துவிடக் கூடாது, நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை மறந்துவிடக் கூடாது என்கிற விதத்தில் உறுதி ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும். நம்முடைய அண்ணன் வடிவேலு ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும், ஏன்னா அவங்களுடைய அழைப்பை ஏற்று தான் இங்க நாங்க வந்திருக்கோம். நாங்க இப்ப நான் முடிச்சுட்டு போனது என்ன, இங்க வந்திருக்கின்ற ஆளுமைகள் எல்லாம் எப்படி உரையாற்ற போகிறார்கள் கூட இருந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் இங்கே சொல்ல இருக்கிறார்கள். நான் இதை முடிச்சு அடுத்தது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வரைக்கும் நான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால்தான் அவர்களும் அதை பொறுத்திருந்து எனக்கான அந்த வாய்ப்பையும் நீங்க முன்னாடி பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அந்த பொறுப்புணர்ந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள், மற்றதை பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.